ஹலோ எவ்ரிவன். நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணும்போது ஃபேட் லாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேட்டி ஃபுட்டை சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிப்பாங்க. ஸோ வெறும் ஃபேட்டி ஃபுட் அவாய்ட் பண்ணுறதுனால ஃபேட் லாஸ் ஆகாது. நம்ம கார்போஹைட்ரேட் ரிச்சாக இருக்கிற ஃபுட்டை கூட அவாய்ட் பண்ணிக்கணும், இல்லை குறைச்சிக்கணும். அப்போ தான் ஃபேட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்றதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம ஃபேட்டி ஃபுட் அவாய்ட் பண்ணிவிட்டு 3 வேளையும் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கிற ஃபுட்டு சாப்பிடும்போது அந்த கார்போஹைட்ரேட் உள்ளே போயிடுச்சுன்னா குளுக்கோஸாக மாறும். இந்த குளுக்கோஸ் ஒரு அளவுக்கு மேலே அதிகமாகும்போது நம்ம லிவர்லேயும் மசில்லையும் கிளைக்கோஜனாக ஸ்டோர் ஆகுது. ஸோ இந்த கிளைக்கோஜன் ஸ்டோரேஜ் ஒரு தடவை கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா அது ஃபேட்டாக மாறிடும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் டீனோவோ லிப்போஜெனசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபேட் என்ன இருக்கோ அது எகெயின் லிவர்லேயும் மறுபடியும் அடிப்போஸ் டிஷ்யூவில் ஸ்டோர் ஆகிட்டு நம்மளுடைய ஃபேட் லாஸ் ஆகிறத தடுக்கும். ஸோ அதனால் வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ஃபேட்டி ஃபுட்டை மட்டும் கிடையாது, கார்போஹைட்ரேட் ஃபுட்டையும் கூட கண்ட்ரோல் பண்ணிக்கணும். தேங்க்யூ.